அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மே மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த அமைதலை உண்டாக்கப் போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் தான் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இது தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு பயணம். தேவன் அவர்களுக்கு சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு போகிற ஒரு பயணம். இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம நினைக்கலாம், தேவன் கூட இருக்கும்போது, கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு புயல் வருமா, பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கு கர்த்தர் கூட தான் இருந்தார். அவங்களுக்கு பிரச்சனை வந்தது. இப்போ இவங்களுக்கு பயங்கர பிரச்சனை வந்த உடனே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, தூங்கி கொண்டு இருந்தார். இவங்க போய் எழுப்புறாங்க. எழுப்பின உடனே அவர் காற்றையும் கடலையும் அதட்டுறார். இப்போ இந்த மாதம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் மாதம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு சந்திக்கிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையின் அழிவுக்காக அல்ல. அதை நீங்கள் முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், அல்லது உங்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அதை அமைதிப்படுத்த போகிறார். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்து இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு பாருங்களேன், உங்களை பார்த்து உங்கள் சூழ்நிலைகளில், உங்கள் குடும்பங்களில் என்னென்ன காரியங்களை பற்றி நீங்கள் நினச்சி ரொம்ப வேதனைப்படுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அது உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட ஆண்டவர் உங்களுக்காக அவர் கூட இருந்து, அவர் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக எழும்புவார். நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது கர்த்தர் அமைதியாக இருக்க மாட்டார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னாரே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு எழுந்திருக்கும் மாதம். உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற போராட்டங்கள், இவைகளை எல்லாம் ஆண்டவர் அடக்குகிற மாதம். அடக்கி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த அமைதலை கட்டளையிடப் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே ஒரு பெரிய அமைதியை, மிகுந்த அமைதலை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார், என் குடும்பத்தில் தரப்போகிறார், என்னுடைய ஊழியத்தில் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு மிகுந்த அமைதலை கட்டளையிடுவார். ஆமென். இன்றைக்கு நிறைய காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளின் அமைதலை கெடுத்து கொண்டிருக்கலாம். சில பிரச்சனைகள், சில வாக்குவாதங்கள், சில போராட்டங்கள். ஆனால் கர்த்தர் நிறைய நினைப்பீங்க, என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்கவே முடியலையே, ஒரே பிரச்சனையாக இருக்குதே, எப்போ பார்த்தாலும் கொந்தளிப்பு, எப்போ பார்த்தாலும் போராட்டம். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகுந்த அமைதலை கொடுக்கும்படி எல்லா போராட்டங்களையும் அவர் நீக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிராக இருக்கிற எல்லா கொந்தளிப்பையும் கர்த்தர் அமைதிப்படுத்தி இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் ஒரு மிகுந்த அமைதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிப்போமா? இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் மனதில் இருக்கிற கலக்கங்கள், ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பதட்டங்கள், எங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. எங்களை கலக்குகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த மாதத்தில் ஆண்டவரே, நீருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எங்களுடைய குடும்பங்களில் ஒரு மிகுந்த அமைதலை என் ஆண்டவர் உண்டாக்குகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகளில் நம்முடைய பிள்ளைகளை விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்கப்பா.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுதே இந்த புயல்கள் அடங்கட்ட இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே இந்த கலக்கங்கள் மாறட்ட இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் நீங்கட்டும் அப்பா. இந்த நாளிலிருந்து உடைய பிள்ளைகள் புயலில் அல்ல, மிகுந்த அமைதலோடு வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறி போன ஒவ்வொரு போராட்டங்களையும் இந்த மாதம் ஆண்டவர் அமைதிப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. God bless you.